சில நாட்களுக்கு முன்பு வரை வைகை ஆறு மிகவும் வறண்டு போயிருந்தது. அதில் கடுமையான வெயிலால் மணல் காய்ந்து போயிருந்தது. கடந்த ஜூன் மாதம் கடைசி வாரம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் விவசாயத்திற்காக வைகை அணையிலிருந்து நீர் திறந்து விடப்பட்டது. அந்த நீர் பரமக்குடி வருமா என்று கூட ஐயப்பாடுடன் பொதுமக்கள் பார்த்திருந்த நேரத்தில் வந்துவிட்டது. அதில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் தான் இந்த பள்ளி சிறுவர்களும் சைக்கிளை நாளைக்கு வருமா கழுவ செல்லும் நபரையும் போன வருஷம் பார்க்கின்றோம். போன வருஷம் வந்து பார்த்தியா பள்ளி சிறுவர்கள் இங்கே விளையாட வருவது நேற்று தானே வந்தீங்க. சந்தோஷமான விஷயமாக தெரிந்தாலும் மிகவும் ஆபத்தான ஒன்று. இதில் என்ன நீர் திருவிழா கடையில் இருந்துவிடப் போகிறது, நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் என்ன ஆபத்து வரப்போகிறது என்று நாம் எளிதில் இதை விட்டுவிட முடியாது. பல நேரங்களில் இந்த இளம் சிறார்கள் இதுபோன்று தேங்கியுள்ள நீரிலே குளித்து இறந்திருக்கிறார்கள். ஆம், நீர் ஆழமில்லாது போல் தெரிந்தாலும் சில இடங்களில் மிகவும் பூமிக்கு திடீரென்று கீழே செல்லக்கூடிய அளவுக்கு நிலம், அதாவது சாயில் லூஸ் சாயிலாக இருந்து அல்லது திடீரென்று பெரிய பள்ளம் இருந்து அந்த பள்ளத்திலே மாட்டிக்கொண்டு அதில் அடியில் இருக்கக்கூடிய சகதிகளை அகப்பட்டு நிறைய சிலர்கள் இறந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இளம் சிறுவர்களை, குழந்தைகளை, அதாவது பள்ளி மாணவர்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. விளையாடும் சிறுவரிடம் நாம் என்ன சொன்னாலும் அவர்கள் அதை விளையாட்டாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள். இந்த பகுதி பெருமாள் கோயில் இறக்கம், அடுத்து ரவித்தேற்று பின்புறம் அமைந்துள்ள அந்த ஆற்று பாலத்தின் கீழே உள்ள பழைய பாதையின் உடைந்த பகுதியிலே மிகவும் வேகமாக செல்லக்கூடிய தண்ணீரில் சிலர் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பள்ளி குழந்தைகள் இடையில் வந்து அவர்கள் அதனுடைய ஆபத்து உணராமல் குளிப்பதற்கு எத்தனைக்கின்றார்கள். பெரியவர்கள் குளிக்கிறார்களே என்பதை வைத்து அவர்களும் குளிப்பதற்காக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு பாலத்துக்கு அடியில் உடைந்த பகுதியிலே ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே எல்லா நீரும் செல்வதால் மிகவும்
ஆறு அதிக மாதிரி இல்லை வேகத்துடன் பார் மாதிரி தான் இருந்துச்சு. சீறி பாய்ந்து செல்கின்றது. அதில் இறங்கி குளிக்கும்போது ஆற்றுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக இருக்கு. கால் தவறி நேற்று உள்ளே 5:30 மணிக்கு மேலே பள்ளத்தில் அடித்து செல்வதற்கும் வழி இருக்கிறது. நிறையா வரையில நீச்சல் தெரிந்த அங்கே 4 மணிக்கு குழந்தைகளும் நீச்சல் தெரியாத குழந்தைகளாக இருந்தாலும் அதில் குளிப்பு மிகவும் ஆபத்தான ஒன்றாக. தெருவில் உட்காந்துலாம் ஒரு 5 பேரோட உட்காந்துருந்தீங்களா? எனவே ஆ மாலை வேளைகளில் நீல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் நீல் வந்து சும்மா பொழுதுபோக்காக குளிப்பதற்காக சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எப்படி மறக்க முடியுமா? அந்த சிறுவர்களுடைய செயல்கள் ஆனால் வந்து குளிச்சு விரீத முடிவை எட்டவும் கூடும். இங்கே வந்து அது பல்லெல்லாம் மட்டுமல்லாமல் அந்த பகுதி மிகவும் சமூக விரோதிகளுடைய மாலை நேர பொழுதுபோக்கு மையமாக தெர்மோக்கோல் வச்சு விளாண்டாங்க. இது மாதிரி பகுதிகளுக்கு இவன் பள்ளி குழந்தைகளையும் போன வருஷம் வந்து இல்லை இளம் சிறார்களையும் தனியாக அனுப்பாமல் இருப்பது சாலை சிறந்தது. இதுதான் வேலை. பெற்றோர்கள் அறிந்தா அனுப்புகிறார்கள், அவர்களுக்கு தெரியாமல் தானே வருகிறார்கள். என்றாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வணக்கம்.